வணக்கம். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் சிலபஸ் யூனிட் 1ல் டாபிக் 4 த ஏஜ் ஆஃப் ட்ரைடன். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. அதில் ஏஜ் ஆஃப் ட்ரைடனுக்கான இன்ட்ரோ ப்ளஸ் ட்ரைடனோட லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம். கூடவே அதர் போய்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தோம். அதோட கண்டினியூட்டியாக இந்த வீடியோவில் ட்ரைடன் ஏஜில் வர்ற ப்ரோஸ் அண்ட் ட்ராமா ரைட்டர்ஸ் பற்றியும் அவங்களுடைய ஒர்க்ஸ் பற்றியும் பார்க்கலாம். ரெஸ்ட்ரேஷன் ப்ரோஸ். ஃபஸ்ட்டு ப்ரோஸை பற்றி பார்க்கலாம். த ரைஸ் ஆஃப் மாடர்ன் ப்ரோஸ். ரெஸ்ட்ரேஷன் பற்றி மேத்யூ அர்னால்டு சொல்லும்போது மார்க்ஸ் த ரியல் மூமெண்ட் ஆஃப் பர்த் ஆஃப் அவர் மாடர்ன் இங்கிலீஷ் ப்ரோஸ்னு சொல்கிறாரு. அதாவது ரெஸ்ட்ரேஷன் டைமில் தான் மாடர்ன் ப்ரோஸ் அப்படின்னு ஒன்று உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இட் பிரேக்ஸ் த ஓல்டு ரூல்ஸ் ஆஃப் ப்ரோஸ் ரைட்டிங் அண்ட் பிகம் மாடர்ன். அதாவது ஓல்டு ரூல்ஸ், ப்ரோஸுக்கான ஓல்டு ரூல்ஸை உடைச்சி புதிய விஷயங்கள் வர ஆரம்பித்தது. ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும் பொழுது ரெஸ்ட்ரேஷன் டைமில் தான் மாடர்ன் ப்ரோஸ் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நிகழ்வு லிட்ரேச்சரில் மிகப்பெரிய அளவில் நடந்ததாக சொல்கிறாங்க. அப்படி என்ன மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா ஓல்டு ப்ரோஸையும் நம்ம ரெஸ்ட்ரேஷன் ப்ரோஸையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்க முடியும். அப்படி பார்த்தோம்னா தான் நமக்கு புரியும். அப்படி பார்க்குறதுக்கு அர்னால்டுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா மில்டனுடைய ஏரோபெஜிட்டிக்கா. மில்டனை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மில்டன் உங்களுக்கு தெரியும் பியூரிட்டானிசத்தில் ரெஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி வந்த ஒரு ரைட்டர். அந்த ரைட்டர் எழுதின ஏரோபெஜிட்டிக்கா அப்படிங்கிற ஒரு ப்ரோஸை படிச்சுட்டு ரெஸ்ட்ரேஷன் டைமில் வந்த ட்ரைடன், டேனியல் டிஃபோ அண்ட் அடிசன் இவங்களுடைய ஒர்க்ஸை படிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னா மில்டனுடைய ப்ரோஸ் பார்த்திங்க அப்படின்னா டூ இன்ட்ரிகேட், அதாவது ரொம்ப சிக்கலானது, கடுஞ்சிக்கலாக இருக்கும். இன்வால்வ்டு, புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ரொம்ப கம்ப்ரஸ்ஸாக இருக்கும். கம்ப்ரஸ் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரல் யூஸுக்கு ரொம்ப கடினமான விஷயமாக இருக்கக்கூடியது. ரொம்ப லாங் சென்டென்சஸ் இருக்கும். நிறைய பேரந்திசிஸ் அப்படிங்கிறது கொட்டேஷன்ஸ், நிறைய பழைய அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. லேட்டினைஸ்டு சின்டெக்ஸ் அப்படிங்கிறது லேட்டினைஸ்டு வேர்ட்ஸ் நிறைய இருக்கும். இது எல்லாமே ஓல்டு ப்ரோஸில் இருக்கும். ரெஸ்ட்ரேஷன் ப்ரோஸ், அதாவது நியூ ப்ரோஸில் இது எல்லாமே இருக்காது, சேஞ்ச் ஆகிருக்கும். எப்படி அப்படின்னா சென்டென்சஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டாகவும் சிம்பிளாகவும் இருக்கும். இந்த கிளாசிக்கலான இந்த பேரந்திசிஸ் கொட்டேஷன்ஸ்லாம் இருக்காது. இது எல்லாமே இல்லாமல் ஒரு கிளியரான முறையில் இருக்கும். நியூ ப்ரோஸ் ஸ்டைல் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் டைரெக்டாகவும் கிளியராகவும் கிளாரிட்டியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூ ப்ரோஸ் ஸ்டைல் உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அதாவது பியூரிட்டானிசம் ரூல்டு ரிலீஜனாக இருந்து விளக்கப்பட்டதுக்கப்புறம் ரெஸ்ட்ரேஷன் பீரியடில் சயின்ஸ் நல்லா டெவலப் ஆகுது. சயின்ஸ் டெவலப் ஆகும் பொழுது மக்களிடையே அந்த ஸ்பிரிட் ஆஃப் காமன் சென்ஸ் அதிகமாகுது. கிரிட்டிக்கல் டெம்பர் ஆஃப் மைண்டு, நிறைய கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணக்கூடிய மைண்டு வருது. சயின்ஸினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. நிறைய நியூ கைண்ட் ஆஃப் ஜேர்னலிஸ்டிக் ரைட்டிங்லாம் டெவலப்பாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜென்ரல் ரீடர்ஸுடைய டேஸ்ட் மாறுது. எப்படி அப்படின்னா மதம் சார்ந்து எழுதிட்டு இருந்தாங்க, மதம் சார்ந்த ரீடர்ஸ் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ரெஸ்ட்ரேஷன் பீரியடில் அது இல்லாமல் ஒரு ஜனரஞ்சகமாக காதல், அறிவியல், இப்படி பலதரப்பட்ட தீம்ஸ் வச்ச ரைட்டிங்ஸ் வந்தது. அந்த எழுத்துக்கள் எழுதுறதுக்கு நிறைய ரைட்டர்ஸ் வந்தாங்க, அதை படிக்கிறதுக்கு நிறைய ரீடர்ஸும் இருந்தாங்க. அதே மாதிரி ரெஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ப்ரோஸில் லாட்டினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. ரெஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கிலீஷ் ப்ரோஸில் நிறைய இருந்தது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ட்ரைடன் என்ன பண்ணுறாருன்னா நிறைய ப்ரோஸ் பீஸ் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாரு. அப்படி பப்ளிஷ் பண்ணும் பொழுது இவர் என்ன ஆகிறார் அப்படின்னா அந்த டைமில் ஒரு கிரேட்டஸ்ட் ப்ரோஸ் ரைட்டராகவும் கிரேட்டஸ்ட் மாடர்ன் கிரிட்டிக்கராகவும் அறியப்படுறாரு. ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசம். ஜான் ட்ரைடனை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவருடைய ப்ரோஸ் ஒர்க்கான எஸ்ஸே ஆன் ட்ராமாட்டிக் போய்ஸுங்கிறது ஒரு பெஸ்ட்டு ப்ரோஸ் பீஸாகவும் பெஸ்ட்டு கிரிட்டிசிசம் ஒர்க்காகவும் பார்க்கப்படுது. இந்த ஒர்க்கில் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ட்ராமாவை பற்றி பேசுகிறாரு. கிளாசிக்கல் ட்ராமா ஆஃப் க்ரீக் அண்ட் ரோமன்ஸ், பழங்காலத்துக்கு உண்டான க்ரீக் அண்ட் ரோமன்ஸ் னுடைய ட்ராமாவை பற்றியும், நியோ கிளாசிக்கல் ட்ராமா ஆஃப் ஃப்ரெஞ்சில் அந்த கிளாசிக் ட்ராமாவை ஃபாலோ பண்ணி எழுதப்பட்ட அது மாதிரி எழுதப்பட்ட நியூ கிளாசிக்கல் ட்ராமாவை பற்றியும், ரொமான்டிக் ட்ராமா ஆஃப் இங்கிலீஷ், இந்த 3 ட்ராமாவை பற்றியும் அவர் அதை பேசியிருக்கிறாரு. ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும் பொழுது இந்த ஒர்க் ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்டான ஒர்க்காக இப்போ வரைக்கும் கருதப்படுது. இதில் ட்ரைடனுடைய அந்த சாகாசிட்டிங்கிறது அவருடைய புத்திசாலித்தனம், அறிவாளித்தனம் இந்த இதில் ரொம்பவுமே வெளிப்பட்டிருக்கும். இவருடைய ப்ரோஸ் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்கும். விகரா அப்படின்னா ரொம்ப வீரியமான கருத்துக்கள் கொண்டதாக இருக்கும்.
ஃபெலிசிட்டி ஆஃப் ரேசிங், அதாவது வாக்கிய நயமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அதே மாதிரி கலோக்கியல் யூஸாகவும் சாதாரண மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அளவுலேயும் இருக்கும். எல்லா தரப்பட்ட மக்களும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணதுனால தான் இவருக்கு அந்த டைட்டில் கிடச்சிது. என்ன டைட்டில்னால் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிற அந்த டைட்டிலை அவர் ஏர்ன் பண்ண முடிஞ்சது. அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ், இவரோட ஏஜில் இருந்த அதர் ப்ரோஸ் ரைட்டர்ஸ் யார் யாருன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டான ஒருத்தர் ஜான் பன்யன், 1628 to 1688 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் ஒரு சன் ஆஃப் டிங்கர் அப்படின்னா தகர வேலை செய்யக்கூடிய ஒருத்தருடைய மகனாக எல்ஸ்டோ அப்படிங்கிற ஒரு பிளேஸ், அதாவது பெட்ஃபோர்ட்ஷியர் அப்படிங்கிற பிளேஸில் இருக்கக்கூடிய எல்ஸ்டோவில் 1628 பிறக்கிறாரு. இவருக்கு ரெகுலரான எஜுகேஷன்லாம் இவருக்கு கிடையாது. ஆனால் சிவில் வாரில் ஃபைட் பண்ணியிருக்காரு. யாருக்கு சப்போர்ட் பண்ணார் அப்படிங்கிறது தெரியல. பியூரிட்டானிசத்துக்கு எகெயின்ஸ்டாவா சப்போர்ட்டாவா அப்படிங்கிறது தெரியல. சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறாரு. 1655 என்ன பண்ணுறாரு அப்படின்னா ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. எங்கே அப்படின்னா வில்லேஜில் குக்கிராமங்களில் போயிட்டு ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மத போதகராக போகிறாரு. இந்த விஷயத்தை இவர் என்ன பண்ணுறாருன்னா ரெஸ்ட்ரேஷனுக்கு அப்புறமாகவும், அதாவது பியூரிட்டானிசம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவுமே இவர் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கும் பொழுது நிறைய சட்டத்துக்கு விரோதமான கூட்டங்கள்லாம் இவர் கூட்டுறாரு. சட்டத்துக்கு, அதாவது அரசுக்கு எதிரான பிரச்சாரங்கள்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான குற்றங்கள் சுமத்தி இவர் என்ன பண்ணுறாங்கன்னா பெட்ஃபோர்ட் ஜெயிலில் 12 வருஷம் சிறை வைக்கிறாங்க. அதாவது லைசன்ஸ் இல்லாமல் இவர் ப்ரீச் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அப்படி அந்த 12 வருஷம் ஜெயிலில் இருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணுறாருனா கிரேஸ் அபாண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் எழுதுகிறாரு. இந்த ஒர்க்கில் இவர் தன்னுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிளை பற்றி விஷயங்களை பேசியிருப்பார். அடுத்தது அந்த 12 வருஷம் இம்ப்ரெஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் வர்றாரு. வெளியில் வந்து திரும்பவும் ப்ரீச் பண்ணுறாரு. திரும்பவும் பிடிச்சி லைசன்ஸ் இல்லாமல் ப்ரீச் பண்ணுறாருன்னு ஒரு 6 மாதம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க 1675. அந்த டைமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 6 மாதம் உள்ள ஜெயிலில் இருக்கும் பொழுது பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸினுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டை எழுதி முடிக்கிறாரு. அதே சமயம் லைசன்ஸும் அப்ளை பண்ணி வாங்கிடுறாரு. ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வெளியில் வந்தோடனே ரெகுலராக ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த பேப்டிஸ்ட் காங்கிரிகேஷன், அதாவது பேப்டிஸ்ட்டுக்கான அந்த திருச்சபை கூட்டத்தில் போயிட்டு ரெகுலராக இவர் வந்து ஒரு ப்ரீஸ்டாக ப்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி பண்ணும் பொழுது இங்கிலாந்து முழுக்கவுமே ஒரு ஃபேமஸான ப்ரீச்சராக இவர் அறியப்படுறாரு. 1688 இறந்து போகிறார். இறந்து போனதுக்கப்புறம் ஓல்டு டிசன்ட்ரிஸ் பரியல் கிரவுண்டில், அதாவது பன் ஹில் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய டிசன்ட்ரிஸ் பரியல் கிரவுண்டில் இவர் புதைக்கப்படுறாரு. இவருடைய ஒர்க்னு எடுத்துக்கிட்டால் த ஹோலி சிட்டி ஆர் த நியூ ஜெருசலேம் அப்படிங்கிறது 1665 கிரேஸ் அபாண்டிங் அப்படிங்கிற இவருடைய ஆட்டோபயோகிராஃபி 1666 பப்ளிஷ் ஆகிருக்கு. ஜஸ்டிஃபிகேஷன் பை ஜீசஸ் கிரைஸ்ட் 1671 த டிஃபென்ஸ் ஆஃப் த டாக்ட்ரினி ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது 1672 த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மன் 1680 பப்ளிஷ் ஆகுது. இந்த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மன் அப்படிங்கிறது ஒரு கிரியேட்டிவ் நாவலாகவும், பிக்சர் ஆஃப் அ லோ லைஃப், சாதாரண மக்களுடைய லைஃப்பை பற்றி பேசக்கூடிய ஒரு ஒர்க்காகவும் இருக்குது. த ஹோலி வார் அப்படிங்கிறது 1682 எழுதப்பட்ட ஒரு அலிகரிக்கல் ஒர்க்கு. த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது 1678 to 84 வரைக்கும் பகுதியாக வெளியில் வந்திருக்கு. இவருடைய கிரேட்டஸ்ட் ஒர்க், இம்பார்ட்டண்டான ஒர்க்கு, இங்கிலீஷ்லேயே இப்போ வரைக்கும் ஒரு ஃபேமஸான ஒர்க் அப்படின்னா த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ், அதாவது 1678 84 வரைக்கும் கொஞ்சமாக 75 அந்த 6 மாதம் ஜெயிலில் இருக்கும் பொழுது இவர் அந்த ஃபஸ்ட்டு பார்ட் எழுதியிருப்பார். அப்புறம் கொஞ்சமாக எழுதி 84 வரைக்கும் இவர் இதை முடித்து பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இது ஒரு அலிகரிக்கல் ஒர்க்கு. இந்த அலிகரி அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு உருவகம், ஒரு கான்செப்டுக்கு நம்ம உருவகம் கொடுக்கறது. இப்போ எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தந்திரம் அப்படின்னா நமக்கு என்ன புரியும்? தந்திரம் அப்படின்னா உடனே அதை விளக்குங்க அப்படின்னா நமக்கு என்ன டக்குன்னு ஞாபகம் வரும்னா, நமக்கு சொல்லப்பட்ட அறிவுப்படி பார்த்தா தந்திரம்னா நரி தான் நமக்கு டக்குன்னு வரும். நரி அப்படிங்கிறது ஒரு தந்திரமான ஒரு விலங்கு, அதனுடைய உருவம் நமக்கு வரும். அதே மாதிரி ஒரு கான்செப்ட், அதாவது புனித பயணம் மேற்கொள்கிறாங்க. தன்னுடைய பாவ மூட்டைகளை சுமந்து ஒருத்தன் கடவுளை நோக்கி எவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிறவன் புனித பயணம் மேற்கொள்கிறான். இந்த கான்செப்ட், அதாவது புனித பயணம், கடவுளை நோக்கினா ஒரு புனித பயணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு உருவம் கொடுத்து அதுக்கு ஒரு கேரக்டர் உருவாக்குறாரு. அந்த கேரக்டர் எவாஞ்சலிஸ்ட் அப்படிங்கிற கேரக்டரை வச்சு அந்த கதையை கொண்டு போகிறாரு. ஸோ இதுதான் அந்த அலிகரி அப்படிங்கிறது ஒரு உருவகம் படுத்தி கொண்டு போகிறது. ஒரு ஹிட்டனான ஒரு மீனிங்கை கன்வே செய்கிறதுக்காக அதாவது ஸ்பிரிச்சுவலாக, மாரலாக, பொலிட்டிக்கலாக ஒரு தீமை வந்து நம்ம கன்வே பண்ணுறதுக்காக ஒரு கேரக்டர் உருவாக்கி கொண்டு போகிறது தான் அலிகரிக்கல் ஒர்க்கு. இந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸும் ஒரு அலிகரிக்கல் ஒர்க்கு.
இது படிக்கும் பொழுது ஒரு ரியலிஸ்டிக் நாவல் படிக்கிற மாதிரியே இருக்கும். நாவலுக்குண்டான நிறைய எலமெண்ட்ஸ் இதில் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும், அந்த டயலாக்ஸ் ஆகட்டும், அனக்டேட் அப்படிங்கிறது அதில் வரக்கூடிய அந்த உபகதைகள், கிளைக்கதைகள்லாம் வரும். கேரக்டர்ஸு, சென்டிமெண்ட்டு எல்லாமே அந்த நாவலுக்குண்டான எல்லா விஷயத்தையும் இவர் அதில் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பார். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாங் ப்ரோஸ் அலிகரி எழுதி, அதாவது இன்ட்ரெஸ்ட் குறையாமல், மனிதன் படிக்கும் பொழுது நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறையாமல் ஒரு லாங் ப்ரோஸு, அதுவும் அலிகரிக்கல் ஒர்க்கை கொண்டு போனது இவர் தான். அந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரைட்டர், பெஸ்ட்டு ஒர்க்கு த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய ப்ரோஸ் ஸ்டைல் பார்த்திங்கன்னா இது ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் பைபிள், அதாவது கிங் ஜேம்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ண அந்த ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் பைபிளை ஃபுல்லாக தரவான நாலேஜ் அதில் இருக்குது. அது மூலிமா தான் இந்த கதைகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேரடைஸ் லாஸ்ட்டை மில்டன் எழுதுறாரு அப்படின்னா அவருக்கு பைபிள் உள்ள ஃபுல்லாக தரவான ஞானம் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கை எழுத முடியும். அதிலிருந்து எடுக்கப்பட்டதாக பேரடைஸ் லாஸ்ட். அதே மாதிரி இவர் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதுறாரு அப்படின்னா பைபிளில் ஃபுல்லான ஒரு ஞானம் இருக்கணும். அப்படி இவர் எந்த பைபிளை ஃபுல்லாக படித்து அந்த ஞானத்தை வளர்த்துக்கிட்டாருன்னா ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் பைபிளை படித்து இது பண்ணார். அதிலிருந்து தான் நிறைய கொட்டேஷன்ஸை இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எடுத்து இந்த ஒர்க்கை உருவாக்கியிருக்கிறாரு. இவரை பற்றி மில்டனையும் இவரை பற்றியும் கம்பேர் பண்ணும் பொழுது 2 பேருமே பியூரிட்டன்ஸ் தான். மில்டன் ரெனைசன்ஸ் பீரியடில் பிறந்து நல்ல எஜுகேட்டடானவர். இவர் பியூரிட்டானிசம் பீரியடில் வந்தவர், ஆனால் எஜுகேஷன் கிடையாது. பேரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிறது மில்டனுடைய ஒர்க் உங்களுக்கு தெரியும். இவருடைய ஒர்க்கு பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் ஜான் பன்யனுது. சில கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பன்யன் தான் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவருடைய அந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது அந்த நாவலுக்கு உண்டான எல்லா எலமெண்ட்ஸையும் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு இங்கிலீஷுடைய ஃபஸ்ட் நாவல் ரிச்சர்ட்ஸினுடைய பமேலாவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னால் வந்து ஒரு ப்ரோஸ் ஒர்க்கான இந்த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் ஒரு நாவல் ஸ்டைலில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சில கிரிட்டிக்ஸ் நினைக்கிறாங்க. அதனால் அவர் தான் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் நாவல்னு சொல்லணும்னு அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்கிறாங்க. இவர் இதனால் இங்கிலீஷினுடைய நாவலினுடைய ஒரு பயணியராக கருதப்படுறார், ஒரு முன்னோடியாக அவர் கருதப்படுறார். யாருன்னா ஜான் பன்யன். அடுத்த ஆத்தர் சர் வில்லியம் டெம்பிள், 1628 to 1699 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் ஒரு பொலிட்டீஷியன். தன்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலங்களில் தான் இவர் லிட்ரேச்சர் நோக்கி திரும்புகிறாரு. ஜொனாதன் ஸ்விஃப்டோட ரொம்ப லிங்கில் இருந்த ஒருத்தர். இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பாலிஷ்டாகவும், லெட்டர்ஸ், எஸ்ஸேஸ் எல்லாமே பாலிஷ்டாகவும் இருக்கும். ஏன்னா இவர் ஒரு ராயலிஸ்ட் ஃபேமிலியோட ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருந்தவர். அதனால் ரொம்ப பாலிஷ்டான ஸ்டைலில் இருக்கக்கூடிய ரைட்டர். இவருடைய ஒர்க்னு பார்த்திங்கன்னா லெட்டர்ஸு, மெமோயர்ஸு, மெசலனிஸ் இதெல்லாமே இவருடைய ஒர்க்ஸு. அடுத்த ஆத்தர் ஜான் டில்லட்சன். இவர் 1630 to 1694 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா அபாண்டிங் த ஓல்டர் ட்ரெடிஷன் ஆஃப் பல்பிட் அப்படிங்கிறது இந்த சமயம் இந்த பிரசங்கம்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதில் இந்த ஓல்டான விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா பழைய காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப போரிங்காக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் ஹிந்துஸாக இருக்கட்டும், கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், அவங்க பிரசங்கங்கள்லாம் கேட்டிங்கன்னா இப்போ வரக்கூடிய நியூ ஆரேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஜனரஞ்சகமாக பேசுகிறாங்க. சமகாலத்துக்கு உண்டான அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க, எடுத்துக்காட்டுகளை சொல்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது நமக்கு ஈஸியாக புரியும். அந்த விஷயத்துக்கு முன்னோடியாக யார் அப்படின்னா இந்த ஜான் டில்டட்சன் தான் கருதப்படுறார். அவர் தான் அடுத்தது ஜான் லாக்கி, 1632 1704 வரைக்கும் வாழ்ந்தவர். இவர் ஒரு பொலிட்டிக்கல் திங்கர், ஃபிலாசபர் அண்ட் எஸ்ஏயிஸ்ட்டு. ஆக்ஸ்ஃபோர்டில் எஜுகேஷன் படிச்சிருக்கிறாரு. க்ரீக் அண்ட் ரெட்டோரிக் இதை ரெண்டையுமே லெக்சர் பண்ணியிருக்காரு. இவர் யாருடைய ஆதரவில் வாழ்ந்துட்டு இருந்தார்னா ஏல் ஆஃப் சர்ஸ்வரி அப்படிங்கிற ஒருத்தருடைய ஆதரவில் வாழ்ந்துட்டு இருந்தார். இவருடைய ஒர்க்னு எடுத்துக்கிட்டால் எஸ்ஏ ஆன் த ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் 1690லையும், ட்ரீட்டிஸ் ஆன் கவர்மெண்ட் 1690லையும் பப்ளிஷ் ஆகிருக்கு. தாட்ஸ் ஆன் எஜுகேஷன் 1693 பப்ளிஷ் ஆகிருக்கு. எஸ்ஏ ஆன் ரீசனபிள்னஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது 1695 பப்ளிஷ் ஆகிருக்கு. இவர் ஃபிலாசபியில் ஒரு புது வழிமுறைகளே கொண்டு வந்திருக்கிறாரு. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்மளுடைய நாலேஜ் அப்படிங்கிறது எது மூலிமா நமக்கு கிடைக்கிது அப்படின்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா தான் கிடைக்கிது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு 2 விதமான விஷயம் மூலிமா கிடைக்கிது. நம்மளுடைய சென்ஸ் மூலிமாவும் நம்மளுடைய மைண்ட் மூலிமாவும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய உணர்வுகள் அப்புறம் நம்மளுடைய மனசு இது மூலிமா தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவருடைய எஸ்ஸே ஆன் கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை பற்றி ஐஃபர் ஐவன்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஒர்க் ஆஃப் ஃபிலாசபி அப்படின்னு
இவருடைய ஒர்க்கை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது ஜான் எவலன் அப்படிங்கிறவர் 1620 1706 வரைக்கும். அடுத்தது சாமுவல் பெப்பிஸ் 1633 1703 வரைக்கும் வாழ்ந்தவர். எவலினுடைய டைரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டெம்பரரி ஈவெண்ட்ஸினுடைய மெயின் ரெக்கார்ட்னு சொல்லலாம். சிம்பிளான ஸ்டைல் இருக்கக்கூடியது. அடுத்தது சாமுவல் பெப்பிஸ், ஒரு மோஸ்ட் ஃபேசினேட்டிங் டைரிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபேசினேட்டிங் அப்படின்னா ரொம்ப கவர்ச்சிகரமான விஷயங்கள் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். மாஸ்டர் டைரிஸ்ட்டு, இவர் கவர்மெண்ட்டில் நேவி ஆஃபீஸராக சர்வ் பண்ணியிருக்கிறாரு. இவருடைய டைரியில் பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ, அதாவது ஹிஸ்டாரிக்கலான விஷயங்களும் அந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்டர்டெயின் பண்ணுற மாதிரி அந்த புக்கு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இவருடைய டைரிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு உண்டான நிகழ்வுகளை கண்டெயின் பண்ணி இருக்குது. எந்த டேட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் 1 ஜான்வரி 1660 31 மே 1669 வரைக்கும் அந்த 10 வருஷத்துக்கு உண்டான நிகழ்வுகளை இவருடைய டைரியில் அவர் எழுதி வச்சுருக்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரேஷனை பற்றி இருக்குது, கிரேட் பிளேகை பற்றி இருக்குது, கிரேட் ஃபயரை பற்றி இருக்குது. இவருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட், சொந்தமாக அவருக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா பெரிய அளவில் விவிட் டிஸ்கிரிப்ஷன், நிறைய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். எதை பற்றி அப்படின்னா அந்த காலத்தில் அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்த மென் அண்ட் மென்னர்ஸ்னுடைய அவங்களுடைய ஹேபிட்ஸு, அவங்க ஃபேஷன்ஸ், என்ன மாதிரியான ட்ரெஸ் போடுறாங்க, ஸ்கேண்டல்ஸ், என்ன அவதூறுகள்லாம் பரப்புகிறாங்க, என்ன மாதிரியான காசிப்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க, ஸ்ட்ரீட்டில், காஃபி ஹவுசஸில், ப்ளே ஹவுசஸில் என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத கவனித்து அதையெல்லாம் தன்னுடைய டைரிஸில் நோட் பண்ணி எழுதி வச்சுருக்கிறாரு. பட் இது அவர் வந்து பப்ளிஷ் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக எழுதலை. பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் அவருடைய பர்சனலுக்காக எழுதினது. பட் இது என்ன பண்ணுறாங்கன்னா டெசிபர்டு, அதாவது 1825 இவர் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜான் ஸ்மித் அப்படிங்கிறவர் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா படித்து பார்த்துட்டு இதை எடிட் பண்ணது லார்ட் பிரேவ் ப்ரூக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா எடிட் பண்ணி இதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இவருடைய அந்த 10 வருஷ காலத்துக்கு உண்டான அந்த டைரி, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டேட்மெண்ட் தானே. இவருடைய இந்த டைரியை 10 வருஷம் மட்டும்தான் எழுதினார்னா அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கண்ணு மங்கலாக போச்சு. அதனால் அதுக்கப்புறம் அது எழுதுறதை விட்டுருக்கிறாரு. இந்த டைரி அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு கன்ஃபெஷன், ஒரு வகையான கன்ஃபெஷன் அப்படிங்கிறது ஒரு ஒப்புதல் வாக்குமூலம். இந்த காலத்தில் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்மளாக ஒத்துக்கிட்டு தான் எழுதுகிறோம். கன்ஃபெஷன் ரேரான ஒரு லிட்ரரி ஜார் இங்கிலீஷில். டைரி அப்படிங்கிறது எழுதுனோம்னா நம்ம வெளியில் விட மாட்டோம். நம்மளுடைய பர்சனல் விஷயங்களை நம்ம எப்பவுமே வெளியில் விட மாட்டோம். பர்சனலாக நம்ம அப்சர்வ் பண்ணதையும் நம்ம வெளியில் விட மாட்டோம். பட் இப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் இதில் ஒரு ரேரான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை பற்றி இவருடைய ஃப்ரெண்ட், அதாவது பெப்பினுடைய ஃப்ரெண்டு ஆல்வின் என்ன சொல்கிறார் அப்படின்னா யூனிவர்சலி பெலவ்டு, பெரிய இந்த பார்த்திங்க அப்படின்னா உலகத்திலே ரொம்ப அன்பானவர், ரொம்ப ஹாஸ்பிட்டபிள் அப்படின்னா உபசரணையானவர், ரொம்ப நேர்மையானவர், நல்லா படித்தவர், படித்த ஒரு அறிவாளி பெப்பிஸ் அப்படின்னு ஆல்வின் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி காம்ப்டன் ரிக்கெட் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அப்படின்னா அவுட் ஆஃப் த வே ஆஃப் டவன்ஸ் அப்படிங்கிறது இந்த சத்திரங்கள், பெரிய இந்த சத்திரங்களில் தங்கியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு வெளியில் பேசிக்கக்கூடிய விஷயங்கள். நியூ ஃபேஷன்ஸ் இன் வியரிங் அப்பியரல், காலத்தில் புதுசாக என்ன ட்ரெஸ்லாம் வந்திருக்குது. த மெக்கானிசம் ஆஃப் வாட்ச் அப்படிங்கிறது அப்போது ஒரு ஃபேஷனான ஒரு விஷயம். அந்த வாட்சினுடைய மெக்கானிசம், த ப்ராப்ளம் ஆஃப் ஃபிசியாலஜி, அந்த உடலியல் சம்மந்தமாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது. கேக் ஃபீஸ்ட்டு, கேக் வச்சு நடக்கக்கூடிய நிறைய அந்த விருந்து நிகழ்வுகள். ஷிப் பில்டிங், இப்படியெல்லாம் கப்பல் கட்டுறாங்க. நியூ டிஷ், என்னென்ன விதமான புது உணவுகள் வருது. ஓல்டு புக்கு, பழைய புத்தகங்கள் என்னெல்லாம் வருது. ப்ரிட்டி ஃபேஸ், ஒரு அழகான முகம், இது எதையுமே அவர் விட்டு வைக்கல. எல்லாமே அவர் அட்ராக்ட் பண்ணியிருக்குது. எல்லாத்தையும் பற்றியுமே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய டைரியில் நோட் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ அடுத்தவங்கள பற்றி ஏதாவது ஒரு விஷயங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம படிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல. அதனால தான் இவருடைய ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாக நிறைய அக்கௌண்டபிலிட்டியான விஷயங்களும் இருக்குது, ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயமாகவும் இருக்குது. இது எல்லாமே ப்ரோஸ். அடுத்தது ட்ராமா. இந்த ஏஜில் ட்ரைடன் ஏஜில் ட்ராமா எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தியேட்டர்ஸ் தெரியும் உங்களுக்கு. 1642 க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பியூரிட்டானிசம் ஆட்சிக்கு வந்தது உடனேவே காமன்வெல்த் கவர்மெண்ட்டில். அதுக்கப்புறம் அந்த
18 வருஷம் 18 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் தியேட்டர்ஸை ஓப்பன் பண்ணும் பொழுது நிறைய ட்ராமாஸ்லாம் வந்து அங்கே நடக்குது. இப்படி நடக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் தியேட்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா டிமாரலைஸ்டு பை வேர்ல்டு ஃபேஷன். அது நாள் வரைக்கும் அடக்கி வச்சுருந்த அந்த அவங்களுக்கு உண்டான அந்த இதெல்லாம் அந்த தியேட்டர்ஸில் வெளிப்படுத்துகிறாங்க. அந்த டேஸ்ட் ஆஃப் பேட்ரன்ஸ், அந்த பேட்ரன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேஸ்ட்டில் தான் அந்த தியேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது, அவங்களுடைய டேஸ்ட்டில் தான் அந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட்ரேஷன் ட்ரமாட்டிஸ்ட் யார் யார் அப்படின்னா வில்லியம் விச்சர்லி அப்படிங்கிறவர் 1640 1716 வரைக்கும். அடுத்தது வில்லியம் காங்கிரேவ் 1670 to 1729 வரைக்கும். சர் ஜான் வென்பர்க் அப்படிங்கிறவர் 1664 to 1726. ஜார்ஜ் ஃபர்கர் அப்படிங்கிறவர் 1678 to 1707 வரைக்கும். அடுத்தது ரெவரன் ஜெர்மி காய்லரி அப்படிங்கிறவர் 1650 1726 வரைக்கும். இவங்க எல்லாமே இருந்திருக்காங்க. இந்த ஜெர்மி காய்லரி அப்படிங்கிறவருடைய ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் வியூ ஆஃப் த ப்ரொஃபனஸ் அண்ட் இம்மார்டாலிட்டி ஆஃப் த இங்கிலீஷ் ஸ்டேஜ் 1698 வந்திருக்குது. அடுத்தது நாத்தனியல் லீ 1653 1692 வரைக்கும். அடுத்தது தாமஸ் ஆட்வே அப்படிங்கிறவர் 1652 1685 இருக்கும். இவருடைய ஒர்க் பார்த்திங்கன்னா ஆர்ஃபன் அண்டு வெனிஸ் ப்ரிசர்வ்டு, இதெல்லாமே இவங்களுடைய ஒர்க்கு. ஸோ ட்ராமா அண்டு ப்ரோஸில் ரெஸ்ட்ரேஷன் பீரியடில் இதெல்லாமே இருந்தது. தேங்க்யூ.